ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம பர்சன் டைப்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பர்சன் ரோ டைப்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பர்சன் ரோ டைப். ஸோ பர்சன் ரோ டைப் அப்படின்னா என்ன அப்படின்னா மேட்சிங் தி நேம் அண்ட் இட்ஸ் டேட்டா டைப் ஆஃப் அன் என்டையர் டேபிள் ஆர் வியூ. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா எனக்கு ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் நிறைய காலம் இருக்குது, அந்த காலம்ஸோட எல்லா டேட்டா டைப்பும் நான் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பர்சன் ரோ டைப் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா டிக்ளரிங் அ வேரியபிள் அக்கார்டிங் டு அ கலெக்ஷன் ஆஃப் காலம் இன் அ டேட்டாபேஸ் டேபிள் ஆர் வியூ. ஓகேவா? அதாவது கலெக்ஷன் ஆஃப் காலம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு ஒரு காலம் இருக்குது, அந்த ஒரு காலமுக்கு மேலே நிறைய காலம் இருக்குது அப்படின்னா அது வந்து கலெக்ஷன் ஆஃப் காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா எனக்கு ஒரு வேரியபிள் இருக்குது, அந்த வேரியபிளில் நான் வந்து நிறைய காலம்ஸை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? அப்படி நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் வந்து கொடுக்க போகிற டேட்டா டைப் தான் என்ன அப்படின்னா பர்சன் ரோ டைப் அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த பர்சன் ரோ டைப் அப்படின்றதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதோட சின்டாக்ஸ் இதுதான். அதாவது என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஒரு வேரியபிள் நேம் நம்ம கொடுக்கணும், கொடுத்துட்டு நம்ம எந்த டேபிள்லேருந்து நம்ம இந்த வேரியபிள், அதாவது நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் இருக்க நிறைய காலம் இருக்குது, அந்த காலம்ஸில் இருக்க டேட்டா டைப் நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ அப்போ நாம் என்ன சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஒரு டேபிள் இருக்குது, அதாவது அந்த டேபிளோட நேம் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ப்ரொவைட் பண்ணிவிட்டு பர்சன் ரோ டைப் அப்படின்னு நம்ம கொடுத்தா போதும். ஓகேவா? நம்ம இந்த பர்டிகுலர் காலம் அப்படின்றத நம்ம கொடுக்க தேவையில்லை. பர்சன் டைப்பில் நம்ம வந்து அதில் இருக்க காலம் அப்படின்றத கொடுத்துருப்போம். ஏன்னா நம்ம வந்து அதில் செலக்டிவாக ஒரு காலமாக தான் நம்ம எடுக்க முடியும். ஓகேவா? பர்சன் டைப்போட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா ஒரு டேபிள் இருக்குது, அதில் இருக்க பர்டிகுலர் ஒரு சிங்கிள் காலமாக தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்றது தான் பர்சன் டைப்போட ஃபங்க்ஷனாலிட்டி. ஆனால் பர்சன் ரோ டைப்போட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா ஒரு டேபிள் இருக்குது, டேபிளில் இருக்க என்டையர் காலம், அதாவது எல்லா காலமே நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பர்சன் ரோ டைப் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயீஸ் அப்படின்ற ஒரு டேபிள் இருக்குது, இதை நம்ம குறி பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எம்ப்ளாயீஸ் அப்படின்ற டேபிள் இருக்குது, இதில் எனக்கு பர்டிகுலர், அதாவது எனக்கு இந்த காலமோட டேட்டா டைப் வந்து நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பர்சன் டைப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? இல்லை எனக்கு இந்த டேபிள் இருக்குது, இந்த டேபிளில் நிறைய காலம் இருக்குது, இந்த காலம்ஸோட எல்லா டேட்டா டைப்பும் நான் எடுக்கணும், அதாவது எல்லா டேட்டா டைப்பும் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பர்சன் ரோ டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது ரோ டைப் என்ன அப்படின்னா அதாவது இந்த இதான் ரோ. ஓகேவா? அந்த ரோ அப்படின்னா எல்லாமே, அதாவது எல்லா காலமும் சேர்ந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ அதனால் இந்த காலம் எல்லா காலமோட டைப்பை நான் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பர்சன் ரோ டைப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஒரு அனானமஸ் பிளாக் எழுதுறேன். ஓகேவா? ஒரு அனானமஸ் பிளாக் எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பிகின் அப்படின்றத கொடுக்கணும். பிகின் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், எண்ட் அப்படின்றத கொடுக்கணும். எண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன கொடுக்கணும், இந்த எண்ட் ஸ்லாஷ் கொடுக்கணும். ஓகேவா? இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை எழுதுறேன். ஓகேவா? ஸோ இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் எல்லாம் போட போகிறேன். பிகின் எண்டுக்குள்ளே இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் நான் போட போகிறேன். ஓகேவா? இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து அதாவது நம்ம ஒரு வேரியபிளில் வந்து நம்ம வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் ஒரே ஒரு வேல்யூவை தான் ஸ்டோர் பண்ண முடியும், இல்லைனா ஒரு ரோவை தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? மல்டிபிள் ரோஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது, அந்த வேரியபிளில் அது வந்து இன்வேலிட் ஆகிடும், அந்த வேரியபிள் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்காது. ஓகேவா? நம்ம வெறும் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ்ன்னு போட்டோம் அப்படின்னா நிறைய ரோஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த நிறைய ரோஸை வந்து நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ண விடாது. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபில்டர் மாதிரி போட்டுக்கலாம், அதாவது ஒரு வேர் கண்டிஷன் போட்டுக்கலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வேர் எம்ப்ளாயி ஐடி. ஓகேவா? ஸோ வேர் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 106 அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? எனக்கு வந்து 106 இருக்க அந்த எம்ப்ளாயி ஐடிக்கான அந்த ரோ ஒண்டி எடுத்து இதில் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம எப்போல்லாம் பிகின் பிளாக் எழுதுகிறோமோ அப்போ வந்து நம்மளால் ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் உள்ளே எழுதியிருந்தோம் அப்படின்னா டேரெக்டாக நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த வர ரிசல்ட்டை வந்து ஒரு வேரியபிளை ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த வேரியபிள்லேருந்து தான் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வேரியபிளை ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிக்ளேர் அப்படின்ற அந்த பிளாக்கை வந்து நம்ம இனிஷியேட் பண்ணணும். ஸோ டிக்ளேர் பண்ணிவிட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா v_row அப்படின்ற ஒரு வேரியபிளை நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த வேரியபிளுக்கான டேட்டா டைப் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா நான் வந்து ஒரு டேபிளை ரெஃபர் பண்ணுறேன், அந்த டேபிளில் நிறைய காலம் இருக்குது, அந்த எல்லா காலமோட டேட்டா டைப்புன்னு எடுத்து இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து எம்ப்ளாயீஸ்னு ஒரு டேபிள் இருக்குது, அந்த எம்ப்ளாயீஸ் டேபிளில் நிறைய காலம் இருக்குது, அந்த எல்லா காலமோட டேட்டா டைப்பையும் எடுத்து இந்த v_row அப்படின்ற இந்த வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து எம்ப்ளாயீஸ்னு ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் நிறைய காலம் இருக்குது. ஓகேவா? அந்த காலமோட ரோ டைப்பை வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து எம்ப்ளாயீஸ்னு ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் நிறைய காலம் இருக்குது,
அந்த நிறைய காலமில் நீ வந்து அந்த எல்லா காலமோட டேட்டா டைப்பை வந்து இந்த v_row அப்படின்ற அந்த வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேரியபிளை நான் எடுத்துக்கிட்டு போயிட்டு இதில் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் போகிறேன். ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா வின்2 அந்த வேரியபிள் நேம் கொடுக்குறேன். ஓகேவா? அதாவது இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு ஒரு அவுட்புட் வருது. அந்த அவுட்புட்டை வந்து நான் v_row அப்படின்ற அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேவா? நான் ஸ்டோர் பண்ணியாச்சு. அந்த ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த இன்டூ கிளாஸ். ஓகேவா? உங்களுக்கு இந்த இன்டூ கிளாஸை பற்றி தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனும் மேலே கார்ட்லையும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வர ரிசல்ட்டை வந்து நம்ம இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டோம். ஓகேவா? இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஓகேவா? ஆரக்கிளில் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா dbms_output அதுதான் வந்து நம்ம ஆரக்கிளுக்கான உள்ள பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ dbms_output .put_line. ஸோ நம்ம எப்போல்லாம் இந்த dbms_output அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்குறோமோ அப்போல்லாம் நம்ம வந்து அவுட்புட் சர்வரை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணணும். ஸோ அவுட்புட் சர்வர் ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், செட் சர்வர் அவுட்புட் ஆன் அப்படின்றத கொடுக்கணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா எனக்கு வந்து நான் ஒரு டிபிஎம்எஸ் பிரிண்ட் நான் ஒரு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ண போகிறேன். அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ண, ஃபஸ்ட்டு எனக்கு அவுட்புட் சர்வரை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த அவுட்புட் சர்வரை ஆன் பண்ணிடலாம். ஓகேவா? எனக்கு வந்து இந்த அவுட்புட் சர்வர் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். அதாவது இந்த வேரியபிளில் வந்து வேல்யூ இருக்குது, இந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இது சொல்லிட்டு இது கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆரக்கிள் வந்து எரர் த்ரோ பண்ணும். ஓகேவா? இப்போ ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆரக்கிள் என்ன சொல்லுது அப்படின்னா எரர் த்ரோ பண்ணுது. ஓகேவா? அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்குமெண்ட் வந்து தப்பாக கொடுத்துட்டீங்க, இந்த பிரிண்ட் அதாவது இந்த அவுட்புட் அதாவது பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள ஆர்குமெண்ட் வந்து நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா நம்ம v_row அப்படின்றது ஒரு வேரியபிள் சொன்னோம்ல. ஸோ இந்த வேரியபிளில் நிறைய வேல்யூ இருக்குது, நம்மளால எல்லா வேல்யூவும் அட் டைமில் வந்து பிரிண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? அதாவது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு பிளேட்டில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, அந்த எல்லா ஐட்டமும் உங்களால் ஒரே டைமில் சாப்பிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது தானே. ஒரு ஐட்டமாக தானே நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகேவா? எனக்கு வந்து ஒரு வேரியபிள் இருக்குது, அந்த வேரியபிள் எல்லா காலமும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அது எல்லா காலமையும் நான் வந்து ஒரே டைமில் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஆரக்கிள் விடாது. ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு ஐட்டமாக தான், அதாவது ஒரு காலமாக தான் உங்களால் பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் எரர் சொல்லுது. ஓகேவா? ஸோ நம்ம அப்படி என்ன பண்ணோம் அப்படின்னா நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த வேரியபிளில் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற ஒரு காலம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், அதோட ரிசல்ட் வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன், first_name அப்படின்றது கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ first_name. ஓகேவா? சரி, நான் first_name அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படி வந்து பிரிண்ட் பண்ணும். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாலி அப்படின்றத பிரிண்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வேரியபிளில் வந்து நிறைய காலமாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அந்த எல்லாத்தையும் நம்ம வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து பிரிண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? நம்ம தனித்தனியாக அதாவது அந்த ஒரு காலமில் இருக்க வேல்யூ ஒண்டி தான் நம்மளால் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதுதான் இந்த %rowtypeோட ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ %rowtype அப்படின்னா என்ன அப்படின்னா எனக்கு ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் நிறைய காலம் இருக்குது, அந்த எல்லா காலமோட டேட்டா டைப்பை நீ வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் இந்த %rowtype. ஓகேவா? இல்லை எனக்கு வந்து ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் பர்டிகுலராக ஒரே ஒரு காலம் இருக்குது, அந்த காலமோட டேட்டா டைப் வந்து எனக்கு ஸ்டோர் பண்ணுவை அப்படின்னு சொன்னால் அது வந்து %type அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வேரியபிள் இருக்குது, அந்த வேரியபிளில் எனக்கு ஒரு ஸ்கீமா இருக்குது, நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்கீமா இருக்குது, அந்த ஸ்கீமாவில் இருக்க ஒரு டேபிளோட rowtype பண்ணி எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால் அந்த டேபிள் கொடுத்துட்டு அதுக்கான rowtype நம்ம கொடுப்போம். அதாவது நம்ம ஒர்க் பண்ணுற சேம் ஸ்கீமாவில் இருந்தோம் அப்படின்னா நம்ம இது மாதிரி கொடுப்போம். ஓகேவா? அதே இது நான் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கீமாவில் இருக்க ஒரு டேபிள், அதாவது எனக்கு வந்து ஒரு டேபிள் வந்து வேறு ஸ்கீமாவில் இருக்குது. ஓகேவா? அந்த ஸ்கீமாவில் இருக்க டேபிளை வந்து நான் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இந்த சின்டாக்ஸ் கொடுப்போம். ஓகேவா? அதாவது வேரியபிள் நேம் கொடுப்போம், கொடுத்துட்டு எந்த ஸ்கீமாவோ அந்த ஸ்கீமோட நேம் நம்ம ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்கீமாவில் இருக்க எந்த டேபிள் நம்ம வேணுமோ அந்த டேபிளுக்கான நேமை நம்ம கொடுத்துட்டு %rowtype அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கீமா, அதாவது வேறு ஸ்கீமாவில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ rowtype நம்ம யூஸ் பண்ணுறோம், rowtypeோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அட்வான்டேஜ் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எனக்கு வந்து எல்லா காலமும் இருக்குது, இந்த காலமோட நேம்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? ஏன்னா நான் எல்லா காலமும் நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ செலக்ட் பண்ணுறதுனால எனக்கு வந்து அதில் இருக்க காலம் நேம் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஓகேவா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா எனக்கு வந்து காலம் நேம்ஸ் தெரியல அப்படின்னா கூட நான் வந்து இந்த %type வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேவா? எனக்கு வந்து டேபிள் தெரிஞ்சால் போதும்,
அந்த டேபிளில் இருக்க எல்லா காலம்ஸோட டேட்டா டைப்பை நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பர்சன்ட் ரோ டைப்போட ஃபங்க்ஷனாலிட்டி. அது ஒரு அட்வான்டேஜ். ஓகேவா, எனக்கு காலம் நேம்ஸ்லாம் தெரியணும்னு அவசியமே கிடையாது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். செகண்ட் என்ன அப்படின்னா, நம்ம எப்பெல்லாம் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்ற அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறோமோ, அதாவது ஸ்டார் அப்படின்ற அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறோமோ, அந்த டைமில் நம்ம வந்து பர்சன்ட் ரோ டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அந்த டைமில் நீங்கள் பர்சன்ட் டைப் வந்து யூஸ் பண்ண முடியாது. அந்த டைமில் நீங்கள் வந்து பர்சன்ட் ரோ டைப் அப்படின்றதான் யூஸ் பண்ணணும். ஏன்னா செலக்ட் ஸ்டார், இந்த ஸ்டார்ன்றது என்ன அப்படின்னா எல்லா காலமும் இன்க்ளூட் பண்ணிக்கிறது தான் இந்த ஸ்டார் அப்படின்றதுக்கான மீனிங். ஓகேவா, ஸோ நம்ம எல்லா காலமும் சேர்க்குறோம் அப்படின்னா நம்மளை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பர்சன்ட் ரோ டைப் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரெக்கார்ட்ஸ்னால் என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.